மாம்பழ சுங்கான் அப்படியே போய் நான் தான் சந்தைக்கு போய் அரிசி அக்கா வந்தவ அரிசி அப்படவே வேணும்னா ஓ ஓ என்ன இருக்கும் இன்னைக்கு நான் சோறே சாப்பிட்றேன் நிறையா. என்ன பழம் செக் பண்ணிப்பா. தந்தையுள்ளம் தாண்டாதம்மா இன்ப துன்பம் வேறம்மா. பொம்பளை போகணும் சந்தை கன்ற பொம்பளை அண்ணாத கணக்கு கேட்கணும் போனாதான் தெரிஞ்சுவேன். அனைவருக்கும் வணக்கம். நான் அனு. கருப்பு ரோஜா. நீங்க நீங்க பூனைக்குட்டி. இந்த முயல் குட்டி. சும்மா பார்த்தீங்களா இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பல போல எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். இன்றைக்கு என்ன திடீரெண்டு எங்களோட அக்சக்குட்டி வந்து நிற்கிறேன்னு நினைப்பீங்க. ஏன் அக்சக்குட்டி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தானே வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். நாங்கள் அதாவது வந்து ஏஞ்சம்மாவுக்கும் தம்பிக்குட்டிக்கும் திடீரெண்டு கொஞ்சம் இப்போ கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசம் தானே. அப்போ சளி பிடிச்சிட்டாளுக்கு. அப்போ இரவு கொஞ்சம் மேல் சுட்டிச்சு. அப்போ பயத்தில் போய் டக்காண்டு போய் ஏஞ்சம்மாவுக்கும் தம்பிக்குட்டிக்கும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்ன தம்பிக்குட்டி ரோயா காவியா பார்த்து அந்த ஓ தம்பிக்குட்டி தம்பிக்குட்டி அது வெந்த மாதிரி சொல்லிக்குவாங்க. அவருக்கு சும்மா அந்த சளி எனக்கு பயம் இல்லை. வேணுங்க அந்த வலிப்பு வந்த பிறகு காய்ச்சல் வந்தாலும் வந்தாலும் டக்காண்டு போய் உடனே மருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அவளுக்கு. அப்போ இன்றைக்கு எதுனா என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இந்தாங்க 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 இன்றைய தினம் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனை ஒதுக்கி காட்டுவோம்மா. மாம்பழ சுங்கான் அப்படியே போய் நான் தான் சந்தைக்கு போய் அரிசி அக்கா வந்தவ அரிசி அப்படவே வேணும்னா இதுதான் வந்து மாம்பழ சுங்கான். இந்த மீன் வந்து நல்ல டேஸ்ட் கடையில். ஆனால் இந்த முள் இருக்கு சரியான குத்தினா கையெல்லாம் கட் கட்டுக்கும். அதை கத்திரிக்குள்ளெல்லாம் கட் பண்ணணும். உள்ளாதான் முள். ஓ இது வந்து நல்ல மலிவம்மா. கிலோ 250. என்ன மீனம்மா? மாம்பழ சுங்கான். இது அந்தோணியார் மீன். அந்தோணியார் மீன் இதுதான் நம்ம அந்தோணியார் காலாள மீன். ஓ ஸோ எனக்கு இந்த இதான் சொல்லி போகிறேன். ஓகே இந்த மீன் மலிவம்மா சந்தைக்கு. ஓ அப்போ வந்து ஆயுதத்தை தாழ இழுத்து விட்டு டான்ஸியா கடை போனோடய அவள் தான் வாங்கிட்டு நான் சந்தைக்கு போவாம்மா ஏன்டா ஏஞ்சம்மா சந்தைக்கு கூட்டிக்கணும் அழுவா மணக்குதுண்டு. அப்போ அதுவே நான் போய் டான்ஸியா காரை வாங்கி தருவேன். அப்படி பார்த்தீங்கன்னா நெத்தளி எடுத்து வச்சு நெத்தளி நல்ல மலிவம்மா. என்ன இல்லை 1/2 கிலோ 100 ரூபா. ஓ ஓ 1/2 கிலோ நெத்தளி 100 ரூபா. அரிசியாக்கா அதுவும் வாங்கி தந்தவா தெரிஞ்சாங்க. இல்லை இல்லை மலிவம்மா பிரச்சனை இல்லை. மற்றது வந்து ஒரு கீரைப்பொடி இன்னைக்கு பச்சையாக வந்து சேர்க்கணும். கீரைப்பொடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் சமையலுக்கு போகணும்னா அம்மா வந்து தம்பிக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறாண்டே அச்சக்குட்டிக்கு. அன்பு தாயே அன்பு தாயே நம்மா இந்த சோகம் தந்தையுள்ளம் தாங்காதம்மா இன்ப துன்பம் வேறம்மா. அன்பு தாயே நம்மா இந்த சோகம் தந்தையுள்ளம் தாங்காதம்மா இன்ப துன்பம் வேறம்மா. பாடலையும் பாடிட்டு அம்மா தம்பிக்கா மொத்தம் கண்டுபிடிக்கிறாங்க பாடிக்கிறாங்க. சரி வந்து ஏஞ்சம்மாவுக்கும் கொஞ்சம் நேசரிக்கின்ற விட இல்லைண்டாவாக்கும் கொஞ்சம் சரி காய்ச்சலண்டு 200-350 ரூபாய் அது வேற முடிஞ்சு. அண்ணா 1000 தான். அதுதான் பொம்பளை போகணும் சந்தை கன்ற பொம்பளை அண்ணாத கணக்கு கேட்கணும் போனாதான் தெரிஞ்சுவேன். அண்ணா 1000 இழுத்துக்கு போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிலோ மீன்கள். சரி ஓகே அப்படியே நாங்கள் வந்து சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு மீன் பற்ற ஆளை பார்த்தீங்களாண்டா மீன் வெட்டுறது இன்றைக்கு நான் தான். அண்ணா அந்த மீன் பட்டல நானும் பார்க்கலாம். கடை போடுறாங்க மீன் கடை. பாருங்க என்ன மாதிரி மாம்பழ சுங்கான் சும்மா மீன் மீனுக்குண்டு. ஸோ இதுக்குள்ள வந்து முதல்ல கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவோமே. குட்டி மீனாக முழுசா போடுறேன். இது பிரிக் மீன் போல என்ன
சரி வெறிச்சு மீன் வழுவழுக்குது அது அப்படிதான் மீன் வழுக்குறதா இது வழுக்கும் இதுதான் மாம்பழ சுங்கான். இந்த மாம்பழ சுங்கான்ல வந்து முள் இருக்கிறதா, அது பொல்லாத முள்ளு கையில குத்தின விஷம். முள்ளு குத்தினா விஷமா. ஓ கவனம் மட்டும் அப்ப முதல்ல வந்து முள்ள வட்டி எடுப்போம். வழுக்கி விளையாடி நம்மளோட வழுக்குமா சரியா வழுக்குது. இதை வந்து இல்லை ஆனா இந்த இங்கே நல்ல வளைக்கி போகுது. அம்மா குத்து கவனம் குத்தி போடும் முள்ளு. ஆசையா இருக்கு. மீன் தொட்டிக்கு விடுவோம். மீன் தொட்டிக்கு விடுவோம். மீன் விற்கிறான் மீன் தொட்டிக்கு விட அவன்டா பின்ன நிற்கும். அது வந்து ஐயோல மோட்டை ஒரு ரோடு. ஆனா இந்த சாருக்கு முதல்ல இது குடலால வெடிச்சு வந்துருமோ வயிறு பெருமிட்டு என்னது என்ன இது இன்றைக்கு சோக்குண்டே ஒரு மீனால் வெட்டாது நான் சொல்றேன். அப்படி இல்லை இந்த முள்ளு வெட்டி முடிய போதும். முள்ளு வட்டினா சரி. முள்ளு தான் கொஞ்சம் பயம் எனக்கு. இருந்து வெட்டுறேன் நான் உங்களுக்கு சொல்லிக்கலாம். சரியோ கத்திரிக்கோடு இருந்தால் தான் நல்ல கத்திரிக்கோடு இல்லை தானே. இதில் வந்து தலையை கட் பண்ணுவோம். இந்த வள்ளி இதுவும் பழகு சறுக்கி ஆடு. ரைட். இதை வந்து வழியில் எடுக்கணும். ஏன்னா இதை வழியில் எடுக்கிறது மனக்கு இதோ வசந்து சாப்பிடாது வேலை வேலை நான் சாப்பிட மாட்டேன். நீங்க பார்க்க இதை வந்து சரியானோ இதுலேயும் ஒரு முள்ளு இருக்கு. அணு வந்து இதை வந்து பெருசா விட்டுனா தான் நான் சாப்பிடுவேன். போடும் ஆம்பளை சும்மான் பெருசா தம்பிட்டு சாப்பிட்றா. சரியே துள்ளி தெரியுது. இவ்வளோ தெங்கட் பண்ணுறது சரி. பார்த்தீங்களா இன்னும் வைரம் உண்டு. இப்படித்தான் வெட்டி போடுறது. மண்டையில கழுவிட்டு மண்டையில தூக்கி எறியணும். வேண்டாம் மண்டை வேண்டாம் மண்டை வேண்டாம். நாங்கள் மண்டையெல்லாம் சாப்பிட்றதில்ல. மண்டை வாழை எல்லாம் வேண்டாம். இதில் வந்து இன்னொரு மீனோட இதையும் ரைட். என்ன இப்படி மழை மண்டை எல்லா மீனையும் கட் பண்ணி இது வந்து செவில் ஆட்டில் தானே. கவனம் ஏதோ முள்ளு கூடக்கான் குத்தி போடுவோம். பிறகு ஒரு மாத்து குழம்பாட்டி பிறகு எனக்கு மீன் வேண்டாம். அல்ல மீன் வேண்டாம். ரெண்டைக்கு மீன் சந்தைக்கு காய்ச்சல் போய் கவலைப்பட்ட அழுதலாம். வெளியில இருந்து என்னடா சந்தைக்கு வந்தேன் வசந்த நான் கணவரால சொல்லி விடலாம். இன்றைக்கு மாங்காய் போட்டு சொதி வைக்கணும். சும்மா சந்த மாதிரி இருக்கு தெரியுமே. சந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. மாங்காய் போட்டு சொதி வைக்க சொதிக்கு தானே இது நல்லா தெரியுமே. மாம்பழம் நல்ல மஞ்சள் நிறைய போட்டு சாப்பிடு. என்னோட கல்யாணம் கட்டின காலத்துல இருந்தா நான் அம்மா எல்லாம் செய்த சாப்பிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிடு. நல்ல டேஸ்டா ஓ நல்ல டேஸ்ட். இதுல அந்த குட்டி இருக்கு முழுசா போடுறது. சைட் கூட தோண்டி எடுத்து போட்டு அதுதான் நீங்க சொன்னீங்க. அப்படியே முழு சாப்பிட்டா ஒரு சட்டி வேணும். அதுதான் அரியன் சாப்பிடலாம். அண்ணாமலை சாப்பிடாது நாங்க சாப்பிட கவலைப்பட மாட்டோம். பத்தியா வண்டி தனிங்க ரெண்டாலும் தெரியாவே தலையை நறுக்கப்படுது. போய் வேற சாக்கொல்லப்படும். தலை துண்டிக்கப்படுகிறது. கையாறுறது கருப்பும் இருக்கும். அம்மாக்கு எல்லாம் தெரியுமே. இது வந்து அது மீன் பெற்றாக தான் சரி. என்ன எனக்கு மிளகரையும் சாப்பிடல மீனும் சாப்பிடல. நான் சொல்லிடுவேன் வழக்கம் அந்த மாம்பழ சுங்காண்டுக்கு நல்ல டேஸ்ட். மீன் உடைச்சி தின்னவே சதா கொளுத்த மீன் தான். இப்படி நிறைய வட்டி விட்டா ரைட். இப்படியே எல்லாத்தையும் வட்டி எடுப்போம் முதல்ல.
என்ன நிறுத்துறேன் கோழி காலையில் முட்டையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் மீன் ஆற போயிடுற சமைக்கும் வீடியோ எடுக்கும் குழம்பு மாம்பழ சுங்கான் கூட்டி காட்டுவோம் இன்றைக்கு மாம்பழ சும்மான் கூட்டி காட்ட பொரியல் இது நெத்திலி கொண்டு வருது இல்லையோ நாடு அவ்வளோ ஆ சரி வேண்டுமா இந்த முள்ளு வட்டி நீங்கள் இதை முள்ளு கிடக்கு உள்ளங்க நான் தலை இதோட வட்டி விடுறேன் தலையோட ரைட் இப்படி வளர்க்குறது அது அப்படிதான் வளர்க்கும் இந்த மீன் ரைட் சரி தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா தண்ணி எடுத்துட்டு வாங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க செய்ய மாட்டேன் செய்தாதான் இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எல்லாத்தையும் கழிச்சு காணி கொண்டு கொட்டோம் இன்னொரு போடக்கூடாது உனக்கு இதில் ஊற்றுங்க தண்ணி ஊற்றுங்க வெடியாலாம் போடும் கொண்டு ஏனென்றால் இந்த போட அப்புறம் தட்டி உடு போடலாம் வந்துருந்து ஆ பேக்கில் வெளியில் இந்த குடலெல்லாம் தோண்டி விடுங்க இந்த உங்களுக்காக தான் நான் எல்லாம் கிளியர் பண்ணுறேன் செய்யோ அப்படியே சாப்பிடணுன்றதுக்காக இப்படியே பாருங்க கிளியர் பண்ணுறோமோ உங்கள் லஞ்சில் இருக்கு அலைய நல்லா இருக்கும் இன்றைக்கி நான் சோறே சாப்பிட்றேன் நிறையா கறி வச்சதெல்லாம் பாருங்க அப்படி டேஸ்ட் முட்டை எல்லாம் மாதிரி எனக்கும் நான் முட்டையெல்லாம் மற்ற சட்டி எங்க சட்டி வரட்டும் சட்டி வரட்டும் ரெண்டும் கட்டி இதை கொண்ட காணிக்க கொட்டுவோமே நம்ம ஓ நான் பாரு அந்த கூட அப்புறம் சட்டி தவிர உடுப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி உப்பினோடு போட்டு ரைட் ஸோ நாங்கள் இந்த மீனை கொண்டா இதுக்குள்ள போடுவோம் வேணும் கழுவி வைத்தானே இந்த குடலெல்லாம் பிடுங்கிடுங்க ஆனால் நல்ல மெலிவா கிடக்கு மாம்பழத்து நல்ல பிட்டிஸ் நல்ல வேண்டாம் வாழை மீன் சேப்பும் இருக்கு டேஸ்ட் பண்ணி இந்த மீன் பஞ்சு மாதிரி ஆனால் அவரு நடுவ படா வெரி ஓ இருந்து ஒரு சீசனுக்கு தான் படம் அப்படியான மட்டும் கண் அந்த மீன் சரி வடைக்கு இல்லையா மாதிரி உடக்கிட்டு யாரும் நெல்லை கழுவணும் அப்போ தான் நல்ல மீன் ஒரு 6 நிமிஷம் வரட்டும் சட்டி வரட்டும் ஓடி திடீர்னு நீங்கள் விழுந்திருப்பீங்க வளர்த்து ரைட் நாங்கள் இதை போடுவோம் ஓ ஓ நீங்கள் கழுவணும் ஓ கழுவணும் 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 சத்து கடட்டும் கழுவணுமா சட்டியை சுலாவிட்டு தாங்க அதுக்குள்ள பின்ன க்ரீம் பூசலாம் பூசலாம் வடிவா தாங்கடா காக்கல பார்க்க வளர்க்கிற வடிவா பார்த்தீங்க என்ன விழுகுதான் மாம்பழ சுங்கம் இந்த மீனை வந்து எல்லாருக்குமே கூடுதலாக பிடிக்கும் ரைட் என்ன எங்களோட எல்லாருக்கும் பிடிக்கும் இனி இதை கொண்டு காய்ச்சுவோம் இப்போ வந்து மாம்பழ சுங்கானை வந்து வடிவாக கழுவி எடுத்தாச்சு என்னம்மா அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்களோ ரொம்ப நெத்தளி வச்சிருக்கிறோம் தரைக்குள்ள நெத்தளி பிடிக்கிறோம் எல்லாம் கழுவி நீட்டாக்கி எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து மாம்பழ சுங்கானில் சும்மா நீட்டாக வசந்த வட்டி இருக்கு வலுவலான்னு இருக்கு மாம்பழ சுங்கான் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மாம்பழ சுங்கானை வந்து நாங்கள் கூட்ட போகிறோம் கறிக்கு கறி கூட்டம் கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து கூட போட்டால் நல்லா இருக்கும் காரமாக இருக்கும் குட்டி பிள்ளைகள் சாப்பிட மாட்டேன் எங்களுக்கு தானே நம்ம அப்படியே வெங்காயமும் போடுவோம் தக்காளி இது தக்காளி பழம் மாம்பழ சுங்கானும் தக்காளி பழம் போட்டு குழம்பு வச்சா பிடி இருக்குன்னு வேறு லெவல் லெவல்
அப்படி வந்து கருவேப்பிலை உருவோம்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் இருக்கு. கருவேப்பிலையும் வந்து உருவி போடுவோம். எங்களோட பக்கத்து காணிக்கணும் இல்லை ஒரு பொம்பளை நிற்கும். ஆமாம். அப்படியே நச்சீரக போடுமா. இங்கே பார்த்தீங்களா சின்ன சீரகமும் புள்ளியும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோம். மெல்லிசா நச்சீரகத்தை வந்து வறுத்து போட்டு மெல்லிசா வறுத்துட்டு நச்சீரகம் இந்த உள்ளியை போட்டு அடித்த மாட்டா அப்படி வரும். டேஸ்ட்டாக இருக்கும். கறியும் வந்து ஒரு மனமும் மணக்காது. இந்த இது மாதிரி மறைச்ச கறி வாசம். ஓகே, இந்த நச்சீரக பொடியும் மிக்க போடுவோம். காட்டுங்க. அப்படி நச்சீரக பொடி போட்டிருக்கு. அப்புறம் வந்து தேவையான உப்பு. ஏன்னா அப்புறம் குடிச்சு பார்த்து போடலாம் தானே நம்ம. அப்புறம் வந்து தூளையும் போட்டுட்டோம். இந்த தூளை காட்டுவோம். இந்த தூள் வந்து எங்களோட அம்மா வந்து தான் திரிச்சேன்னு சொல்லி எனக்கு காலமே திரிச்சு இடிச்சா தூளான்னு சொல்லி எனக்கு கொடுத்து விட்டு அம்மா சொன்னால் கொஞ்சம் தூள் போடானும். ஏன்னா இந்த தூள் வந்து சரியா உரைக்க மாட்டேன். கரண்டியும் வச்சு தந்துருக்கு. அம்மாவோட வாசத்துக்கு நிகர் இல்லாமல் கிடக்கு. என்ன நல்ல தூள் நல்ல வாசம். அம்மா அம்மா நல்லா தூள் திரிப்பாங்களா அம்மா. ஒரு கரண்டி ரெண்டு இது சரியான உரைப்பட்டு சொன்னாங்க அம்மா. அப்பா கொஞ்சமாக போட பார்த்து போடுவோம். ஆனால் நல்ல வாசம். சூப்பர் வாசம். அப்படியே என்ன செய்ய போகிறோம்டா, 2வது பால் விட போகிறோம். செகண்ட் பால் என்ன பாலமா? செகண்ட் பால். செகண்ட் மில்க்ல சொல்லணும். செகண்ட் மில்க். அடிக்கடி இங்கிலீஷை மறைக்கிறீங்களா? பால் என்னண்டு மில்கண்டா பால். பாலாம் இது கரைஞ்சிருந்த அந்த வாட்டில் அந்த சீரகம். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இதுதான் வேலை. இனி அப்படி வச்சு அடுப்பில் எரிக்க போகிறோம். அடுப்பில் வச்சுட்டு மூடி வச்சு எரிச்சிட்டு கொஞ்சம் இடையில முதல் பால் விடுவோம். சரி, இது சரி. அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம்? சரி, உப்பு போட்டு பிரட்ட போகிறோம். என்ன பிரட்ட போகிறோம்? உப்பு. உப்பு போடாமல் சாப்பிட்டு பார்ப்போம். உப்பு போடாமல் இருந்தால் அடுத்த அந்த தூள் படுத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ள போடுவோமே நம்ம. தூள் போட்டாச்சு. அப்புறம் வந்து மஞ்சள். நான் வந்து தூள் போட்டு பிரிக்கலாம். மஞ்சள் போட்டு எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் நெத்திலி பொரியல் கொடுக்கலாம். மேஞ்சம்மாக்கெல்லாம் கொடுக்கலாம். நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்டா வெட்டுறதுக்கு சாப்பிடுவோம். இப்படியே போட்டு பிரட்டணும் மஞ்சளை ஃபுல்லாக நெத்திலி இல்லை தெரியுற மாதிரி. அப்படி நோஸ்டிக்கில் போட்டு பொரிக்கவா. நாங்கள் அடுத்த அடுப்பில் என்ன செய்ய போகிறோம்? மீன் பொரிக்க. மீன் பொரிக்க ஆடுது பார்த்தீங்களா? மாவுல அனந்தக்கில் கொண்டு இருக்குது. இப்போ வந்து நோஸ்டிக்கில் வந்து நாங்கள் மீன் பொரிக்க போகிறோம். எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். கறி நல்ல வாசமாக கிடக்கு. இப்போ கறியை வந்து பார்ப்போம். இன்னும் முதல் பாலே விட இல்லை. சரிங்களா சார்? சரிங்க. இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து முதல் பால். இதுக்கு வந்து நாங்கள் வெள்ளம் புளி சேர்க்க மறந்துட்டு இந்த பார்த்தீங்கன்னா கொடுக்காப்புளி போட்டிருக்கு. இந்த 3 கொடுக்காப்புளி போட்டிருக்கேன். பாலுக்கு ஊற விட்டுனாங்க. பின்ன கமெண்ட்ஸில் இங்கே புளி மீன் குழம்புக்கு பால் விட இல்லையா, சரி புளி போட இல்லையா. ஓகே, இந்த முதல் பாலை வந்து இதுக்குள்ள போடுவோம். ஆமாம், சரி. ஆட்டாடி போட்டு மூடி விடுவோம். மூடி மீன் குழம்பு எரிஞ்சில் கட்டால் எண்ணெய் படாந்து தருவேன் நம்ம. சரி, இப்போ மற்ற இது பொரிக்கும். நெத்தளி பொரிக்க போகிறோம். அம்மாவுக்கு நெத்தளி பொரிக்கிற பயம். மேலே படித்து பறக்க மாட்டேன். இப்போ சொன்னால் அப்புறம் நான் கிட்ட நிற்கிறது எனக்கே அடுத்த பயம். ஆனாலும் அம்மாட்ட தான் கொடுக்க போகிறேன். இப்போ பொரிக்க விட போகிறேன். என்ன பொரிக்கணும் நீங்கள் அன்றைக்கு என்ன படிக்கிறது கனா காண்றான். சரி, போட்டாம். எங்கே போடுறது? பரவி போடப்பா, பரவி போட்டப்பா. கிட்ட வாங்கோ. வயசாதீங்கப்பா. நல்லா என்ன போய்கிட்டு நான் பயப்பட்டு ஓடிதான் கொண்டு பார்த்தீங்களோ? எவ்வளோ துணி வாங்க பாயா இப்போ போயிட்டு பண்ணிட்டு வரும்.
நான் அதான் நிப்பாட்டினேன் நீங்க ஒரு நிப்பாட்டப்படா நான் காணேன் எங்களை பயம் இப்போ போயிருப்பேன் நாங்கள் நினைச்சோம் முடிச்சிட்டோம் ஆகுமெண்டு மல்கியா இல்ல பையன் வேணும்னு சொல்லுங்க அப்போ இல்ல கேஸ் வச்சிருக்கேன் கவனமா இருக்கும் மாண்டவரே அந்த ரேடியோ சொப்பா அதான் என்னை தொட்டாலே நம்பாமல் இருப்பேன் நாங்கள் வடிச்சாலும் தானே போவோம் உங்களோட வருவாங்க நாங்கள் தான் தண்ணி தள்ளி அவளை நெத்தலி பொரியலை வந்து வெள்ள புட்டுக்கு பொரிச்சு திண்டா சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில விட மாட்டேங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா நான் விளையாட காட்டி விட்டு நான் சும்மா அழுந்து போனேன் அப்படி எல்லாம் பார்த்து நல்லா சூடு போட்டுட்டா முடியும் மெல்லிஸ் தானே என்னென்ன தட்டி என்ன பண்ணுவாரு இது மெல்லிஸ் அதுதான். லைட்டாக போட சரி பின்ன மீன் தானே சின்ன மீன் தானே கொஞ்சம் பொரிக்கணும் நல்லா முருகை போட்டு முருகா பொரிச்சாதான் கருமுருன்னு இருக்கு சின்ன பிள்ளை நெத்தல்ல என்ன சத்து இருக்குன்னு சொல்ல வைப்போம் சொல்லுங்க வைப்போம் அம்மா இரும்பு சத்து இரும்பு சத்தம் கல்சியம் புராஜல் கல்சியம் கால்சியம் புராஜல் சத்து சந்தைக்காரன் சொல்லி தேவையில்லை அங்கே போனது அங்கே வாட்டை உட்காந்து அம்மா இது என்ன சப்தான் கேட்டு கொண்டு வந்துருக்குறா இன்னும் நீங்க பாடின பாட்டு எனக்கு காணும் தெரியாது நல்ல பாட்டாண்ட எடுத்துருங்க நல்ல பாட்டு அண்ணா பாட்டு சொல்லுங்க சமையல் வந்து முடிஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா புத்தரிசி சோறு அப்புறம் எங்களுடைய மீன் குழம்பு பாருங்க மீன் குழம்பு ஒரு வழி உண்டு அம்மா ஒரு வழி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் வந்து பருப்பு பூசணிக்காய் வெள்ளைக்கறி அப்புறம் பெசல் வந்து நெத்தலி பொரிய அங்கால எங்கள் மிச்சம் பொரிஞ்சு கொண்டு இருக்குது அடுப்புடையுமே நாங்கள் ஓகே இன்றைய தினமா மற்றது கீரைக்கு நடந்த இந்த ஒரு சம்பவம் சொல்லுவாங்க அதாவது வந்து நான் இந்த அடுப்புல வந்து கீரையை வந்து வச்சுட்டு வசந்தது மீனுக்கு தண்ணி எடுக்க போய்விட்டேன் கவனிக்கவில்லை மறந்து போட்டேன் கீரை வந்து எரிஞ்சு போட்டது சட்டிக்கோட அப்போ எங்களோட கீரை இதை கலப்போம் கீரை மாதிரி வாங்கிட்டு சரி அப்போ இப்போ ஃபினிஷிங்கில் என்ன செய்ய போகிறாங்க ஒரு சோக பாடல் ஒன்று வச்சுருக்குறாங்க அதை பாடி முடிக்க போகிறாங்க சொல்ல குட்டி நூலும் இல்லை வானும் இல்லை வானில் பட்டம் விழுவேனா நாளும் இல்லை வானும் இல்லை வானும் வாழ்வை ரசித்தேனா படுக்கை விரித்து பிடித்தேன் அதில் முள்ளாழவளின் நினைவு வாழும் உலகை ரசித்தேன் அதில் ஏனோ இன்னும் நூலும் இல்லை வானும் இல்லை வானில் பட்டம் விழுவேனா நாளும் இல்லை நாடு இல்லை நானும் வாழ்வை ரசித்தேனா நானும் வாழ்வை ரசிப்பேன் எனக்கு ஃப்ளோவா பாடிக்கிட்டு வந்தா தெரியும் இந்த நிப்பாட்டியில் பாரு எவ்வளோ உங்களுக்கு பாட்டு தெரியும் எல்லா பாட்டுலையும் முட்டை கொண்டு வரி பிள்ளை இல்லாமல் தெரிஞ்சு வச்சிருக்கேன் நீங்கள் கட்டணும் பண்ண மாட்டீங்க நீங்கள் நெருப்பா பாடுவியல் நீங்கள் தெரியும் சமைக்க பாடுறேன் இதில் படம் கொடுக்கணும் ஓகே இன்றைய தினம் ரோயாக்கா அங்கிட்ட பாட்டும் பாடி இருக்கா தேங்க்ஸ் ரோயாக்கா ஓகே இன்றைய கூடிய சீக்கிரம் ரோயாக்காவுடைய ஹோம் டூர் நாங்கள் கண்டிப்பா போடுவோம் எங்களோட ரோயாக்காண்ட அதாவது என்ன மாளிகை வசந்த மாளிகை ரோயாக்காவின் வசந்த மாளிகையை நாங்கள் வீட்டை போய் ஹோம் டூர் எடுத்து போடுவோம் கண்டிப்பாக சரி இந்த வீடியோ ரோயாக்கா வந்து போகிற நேரம் வந்துட்டு இந்த வீடியோ பற்றி கரெக்டாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். See you. Bye. Bye.